தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 9 இறை வசனங்கள் 9 முதல் 13 முடிய. அக்காலத்தில் மத்தேயு என்பவர் சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்ததை இயேசு கண்டார். அவரிடம், என்னைப் பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவைப் பின்பற்றிச் சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தியில் அமர்ந்திருந்தபோது, வரி தண்டுபவர்கள், பாவிகள் ஆகிய பலர் வந்து இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர். இதைக் கண்ட பரிசேயர் அவருடைய சீடரிடம், உங்கள் போதகர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டனர். இயேசு இதைக் கேட்டவுடன், நோய் அற்றவருக்கு அல்ல, நோய் உற்றவருக்கே மருத்துவர் தேவை. பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நேர்மையாளரை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 13ஆம் வாரம் ஜூலை 4ஆம் தேதி 2025ஆம் வருடம் வெள்ளிக்கிழமை. இன்றைய நற்செய்தியை பாருங்க. நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? மத்தேயு அப்படிங்கிறவர் அதுவும் சுங்கச்சாவடியில் அமைந்து வரி வசூலிச்சுட்டு இருந்தவரை பார்த்து என்ன சொல்றாரு? என்னை பின்பற்றி வா அப்படிங்கிறாரு. ஓகேங்களா? அதே மாதிரி தான் நம்ம எல்லாரையுமே கூப்பிடுறாரு ஏசப்பா. என்னை பின்பற்றி வா. நீ இவ்வளோ பாவம் செஞ்சிட்டு இருக்கல்ல, சரி எல்லாத்தையும் விட்டுட்டு என்னை பின்பற்றி வா அப்படின்னு ஏசப்பா கூப்பிடுறாரு. எத்தனை பேர் போறதுக்கு ரெடியா இருக்கீங்க? அப்பப்பா கூப்பிட்டோன்னே மத்தேயு எந்திச்சு போயிட்டாரு. ஓகேங்களா? ஸோ நாமளும் என்ன பண்ணணும்? ஏசப்பா நம்ம அழைக்கிறார். டெய்லியும் தான் அழைக்கிறார். இப்போ கூட உங்களை அழைக்கிறார். ஓகேங்களா? ஸோ எப்பயுமே அவர் கூப்பிட்டு தான் இருக்காரு. பட் நாம அவர பின்பற்ற தயாரா இருக்கோமான்னு யோசிக்கணும். ஓகேங்களா? இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னொரு வசனம், நான் பாவிகளையே தேடி அழைக்க வந்தேன் அப்படின்னு சொல்றாரு ஏசப்பா. அதுக்குன்னு உடனே எல்லாரும் நாம பாவியா மாறினா தான் ஏசப்பா கூப்பிடுவாரு அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஓகேங்களா? அது அந்த காலத்துல ஏசப்பா வந்த டைம்ல பாவியா இருந்தவங்கள மீட்க வந்தாரு. ஆனா இப்ப அவர் ஆல்ரெடி மீட்டுட்டாரு. ஓகேங்களா? எல்லாமே சொல்ல வேண்டியத சொல்லிட்டாரு. நீ மறுபடியும் நான் பாவியா மாறினா தான் ஏசப்பா கூப்பிடுவாருன்னு இருந்து பாவியா மாறினா வாய்ப்பில்ல. நீ நல்லவங்களா மாறினா தான் ஏசப்பா கிட்ட முடியும். நீ பாவியாவே இருந்தீன்னா, எப்ப நல்லவனா மாறுவ? மாறுனா தான் ஆச்சு. மாறலன்னா? மாறுறதுக்கு முன்னாடியே ஏதாவது ஆயிடுச்சுன்னா? ஓகேங்களா? ஸோ இந்த வசனத்த நம்ம தப்பா யாரும் புரிஞ்சுக்கக்கூடாது. பாவியானா தான் இது இப்ப இவ்வளோ நாள் பாவியா இருந்துட்டோம். உடனே மனம் மாறி ஏசப்பா காட்டுன வழியில சென்று அவரை பின்பற்றினா மட்டும் தான் நிலை வாழ்வு கிடைக்கும். ஓகேங்களா? தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் த லார்ட்.